ஆனால் இந்த முக்காலத்தை உணர்வுக்கு வந்தீர்கள். ஆகிய உங்களை நாடி ஓடி வந்தேன். இந்த முறையில் நிறுவனம் அறிய என்ன காரணம்? என்ன காரணம் தெரிய வேண்டும். எப்பொழுது நாடத்தினால் அறிந்து உரைக்கின்றேன். இந்த உலகமே இருள்மயமாகிவிட்டது. ஆண்டவன் உலகமெல்லாம் காக்கக்கூடிய அந்த திருமால் கண்மூடி இருப்பதால் உலகம் இருமயம் அடைந்திருக்கிறது. ஆனால் இந்த உலகம் இருந்துவிட்டால் உலகத்தில் ஜீவராசி அழிச்சம் அழிந்த வண்ணமாக இருந்துவிடும். வழி செய்ய வேண்டும். என்ன வழி செய்யுமா? உறங்கிக் கொண்டிருக்கும் அவரை இருவரில் ஒருவர் சென்று நித்திரையை கலைக்க வேண்டும். அப்படி என்றால் நான் சென்று வருகிறேன். அந்த உலகத்தை ஏற்பேன். இந்த உலகத்துக்கு வரவிருக்கிறேன். நில்லுங்கள் ஒரு நிமிடம். நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் செல்வதை விட தவத்தில் வலிமை மிக்கவர் என்று நீங்களே உங்கள் வாயிலால் திருவாக்கில் உரைத்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் செல்கிறேன். நான் ஒரு குரல் கொடுத்தால் போதும். என் குரலுக்கு செவி சாய்த்து அவர் நித்திரையில் கலைந்து விடுவார், எழுந்து விடுவார், கண் விழித்து விடுவார். இந்த உலகம் எல்லாம் ஒளிமயமாகிவிடும். நீங்கள் செல்லலாம். அந்த பாட்கள் வாசனை அப்படி இருக்கும்போது நான் சென்று வருகிறேன். ஆண்டவர் உலகத்தை கழித்து வருகிறேன். வேண்டாம் ஆகும். திரும்ப உரைக்கின்றேன். நான் என்ன உரைக்கின்றேன் தெரியுமா? என் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவன் என் வார்த்தையை செவி கொடுத்து கேட்பார். அதை நான் சொல்வது நடக்கும். சரி, நாம் இருவருக்குள் எதிர்த்து போட்டேன். இருவரும் யார் கும்பிட்டு இருப்போம். அவர் உலகத்தை கழித்து விடலாம். கண் மூடி உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுது கண் விழிக்கின்றார் அப்பொழுது இந்த உலகம் இருள்மயம் நீங்கி ஒளிமயமாகும். இப்பொழுது ஆண்டவரை தூக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். சுவாமி நாராயணா, பார்க்கடல் வாசா, பண்டக சேனா, பரந்தாமா, கோவிந்தா, ராமோலா, அண்ணா, முகுந்தா, என்ன இது? எத்தனையோ அன்பு வார்த்தைகளால் உரைத்து எழுப்புகின்றோம். நித்திரையை கிடைப்பதற்காக. ஆனால் என்னுடைய பக்திக்கு செவி சாய்க்காமல் ஆனந்த நித்திரையில் இருக்கின்றாரே நாராயணா, வைகுந்தா, அடே எப்படி உன்னோட காலால் எடுத்து வளைத்தாயோ இப்பொழுதே இந்த மூலகத்திலே ஒரு கொடிய அரக்கனாக பிறக்க வேண்டும். பாவி, நான் உதித்தேன் என்று நீங்கள் நினைத்து விட்டீர்களா? உண்மைதான். ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கமாக போய்விட்டேன். நான் உதிக்கவில்லை தாயே. சாபத்தை மாற்றி வருகிறேன் தாயே. நீ உதித்த என் இருவழியாக பார்த்தேன் பாவி. சாபத்தை ஒருவன் மாற்றி அமைக்க முடியாது. தாயே அம்மா
அதில் கொடி அழைக்கிறார் என்று ஆமா. தவறு செய்யாமல் தண்டனை காட்பட்டவன் நான். ஆனால் இப்போது நான் இருக்கின்றேன். அடுத்த ஒரு பிறவியில் நான் அரக்கராக பிறந்தால் நிச்சயமாக இந்த லட்சுமியாக உன்னை நான் சிறை அடிக்க மாட்டேன். நான் சற்றிருந்த முடிவும் அல்ல. வருகின்றேன். தவறு செய்துவிட்டாகி லட்சுமியை, தவறு செய்துவிட்டாகி. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம், விதி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம். உதைத்தவன் ஒருவனுக்கு சாபத்தை மற்றொருவனுக்கு கொடுத்து விட்டாய். உதைத்தவன் மிருகரிஷி, சாபத்தை பெற்றவன் சச்சிதானந்த முனிவர். உதைத்தவன் யார் என்று தெரியாமல் சச்சிதானந்த முனிவருக்கு சாபத்தை கொடுத்து விட்டாய். சரி, நீ கொடுத்தது தவறு. இப்போது அந்த சாபத்தை மாற்றி வைக்க முடியுமா, முடியாதா? அப்படியா? ஒரு மனிதன் முடியாது. முடியாதா? ஒரு மனிதன் முடியாது. என் பக்தனுக்காக பரிந்து பேசுகிறேன். சாபத்தினை மாற்றி வைத்தே தீர வேண்டும். அப்படியா? ஒரு மனிதனை பாராமல், எனக்கு பரிந்து பேசாமல் உங்களுடைய பக்தருக்காக பரிந்து பேசுகிறீர்களே, இது நியாயமா? இது நீதியா சுவாமி? என் பக்தனுக்காக நான் பரிந்து பேசுகிறேன். சாபத்தை மாற்றி வைக்க முடியுமா, முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? முடியாது. அப்படி என்றால் இந்த மனைவி உங்களுக்கு நான் முடியாது, அந்த பக்தன் தான் முக்கியமா? பக்தன் தான் முக்கியம். பாருங்கள், இந்த வைகுந்தத்தை விட்டு உங்களை விடுத்து தனிமையை செல்கின்றேன். அவள் பிரிந்த சென்ற பிறகு நான் மட்டும் இந்த வைகுந்தத்தில் எப்படி தனித்து வாழ முடியும்? ஆகினால் லட்சுமி பிற்பொழுதே புறப்பட்டு வந்து அடர்ந்த கானகம், இந்த அடர்ந்த கானகத்தில் திருமலை என்று சொல்லக்கூடிய ஒரு சேத்திரம் இருக்கிறது. இந்த திருமலை என்ற இடத்தில் என் இரு பாதத்தை ஒரு புத்தாக வைத்து பாமர மக்களுக்கு காட்சியளித்து வருகிறேன். பிறகு நடப்பதை பின்தொடர்ந்து பார்க்கிறேன். புறப்படுகிறேன்.